Hello students, welcome back to Immigration Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.4, Question number 1. If P of A equal to 2 by 3, P of B equal to 2 by 5, P of A union B equal to 1 by 3, then find P of A intersection B. பார்க்கலாமா? Okay students, we know that P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இதை என்னன்னு சொல்லுவாங்க? அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. இதில் A and B are not mutually exclusive events. சப்போஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருந்தால் இது எப்படி வரும்? P of A union B equal to P of A plus P of B. Since P of A intersection B equal to 0, அதனால இது எழுத மாட்டாங்க. ஓகேயா? இப்போ எடுத்து போஸ்ட் பண்ணலாமா? இதில் P of A intersection B கேட்டிருக்காங்க, P of A union B கொடுத்துருக்காங்க. It is 1 by 3. So 1 by 3 equal to P of A equal to 2 by 3 plus P of B equal to 2 by 5 minus இதை கேட்டிருக்காங்க, அப்படி எழுதிக்கலாம், P of A intersection B. இப்போ நான் இதை ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் இதை லெஃப்ட் சைடில் கொண்டாந்துருங்க, நம்பரை ரைட் சைடில் மாற்றிக்கலாம். இது லெஃப்ட் சைடில் வரப்போ என்னவாகும்? மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ P of A intersection B equal to 2 by 3 plus 2 by 5. இது ரைட் சைடில் வரப்போ மைனஸ் ஆகிடும், மைனஸ் 1 by 3. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 3 and 5. இதோட எல்சியம் வந்து 15 ஈக்குவல் டு கீழே பை 15 போட்டுவிடுங்க. இப்போ 3-ஐ 5ஆல் இன்ட்டு பண்ணால் 15 கிடைக்கும். ஸோ 2-ஐ என்ன பண்ணணும்? 5ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 5 2s are 10 ப்ளஸ் 5-ஐ 3ஆல் இன்ட்டு பண்ணால் 15 கிடைக்கும். அதே போல் 2-ஐ 3ஆல் இன்ட்டு பண்ணால் 2 3s are 6 மைனஸ் 3-ஐ 5ஆல் இன்ட்டு பண்ணால் 15 கிடைக்கும். அதே போல் 1-ஐ 5ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 5 1s are 5 ஈக்குவல் டு 10 plus 6 16 minus 5 divided by 15. 16 minus 5 equal to 11. 11 by 15. Therefore, P of A intersection B equal to 11 by 15. That's all.